தீபன், தேவி, நித்தி, அதித்தி. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? கேசரி வீடியோ. ஏன்னா இன்னைக்கு வந்து பாப்பா வந்து கேசரி செஞ்சே ஆகணும்னு ஒரே ராவடி. கேசரி செஞ்சாச்சு, ஆனால் அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போறீங்க. எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறதையும் பாருங்க. அப்படி ஃபன்னாக இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து, ஏன்னா எங்கள் ஆத்துக்கார் வந்து ஃபங்க்ஷன் போயிருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே. வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு. அம்மா, ஏமா எனக்கு இன்னைக்கு கேசரி சாப்பிடணும்னு தோணுது, செஞ்சு தரீங்களா? சரி செஞ்சிடலாம். போய் திங்ஸ் வாங்கிட்டு வரியா? இந்தாம்மா போய் திங்ஸ் வாங்கிட்டு வா. சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? சரி ஓகே பாய். போய் பார்த்து போயிட்டு வரணும். A few moments later. ரவை எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்த்தா தான் சர்க்கரை வந்து அளந்து விட்டு கரெக்டாக இருக்கும். இங்கே பாரு. மேலே தூக்கி எடுக்கணும். ஒரு கட் பண்ணி பாப்பா வந்து எனக்கு கேசரி செஞ்சு கொடுங்கன்ட்டா. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா வரும் நம்புகிறேன். செஞ்சுருக்கேன், ஒரு டைமோ ஒரு 2 டைம் செஞ்சுருக்கேன். அதிகமாக செஞ்சதே இல்லை. இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஆக்சுவலி எங்கள் மம்மி கிட்ட கேட்டிருந்தேன். மம்மி ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டாங்க. ஆமாம், தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே திரும்ப நித்தி, என் பிள்ளை கொண்டையை பாருங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கும்கி கொண்டை. ஏண்டா கும்கி? பத்து தான் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கதை இரு, இன்னும் சார். இது அப்படியே அந்த தண்ணி சக்கரை தண்ணி வரும். அதனால நம்ம வந்து அப்படியே அந்த இதுலேயே கொஞ்சம் இதாகிடும். தெரியுதா எப்படி வருதுன்னு? சூப்பராக இருக்கு. முந்திரி நாங்கள் திராட்சை யாரும் சேர்த்திக்க மாட்டோம். அதனால நான் வந்து திராட்சை சேர்த்திக்கல. ஏலக்காய் பவுட்ரு வந்து எங்ககிட்ட ஏலக்காயே இல்லை. அதனால் சரி ஓகே வீட்டில் இருக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செஞ்சிட்டோம்.
எங்களுக்கு ரெடி. என்னம்மா 2 சுட்டு தான் வருது? 3 சுட்டு. நல்லா சூடா இருக்கும் போல. ஆமாம், அப்புறம் சூடாக இருக்காது. சூப்பராக வருது. எப்படிமா? நானே எந்த ஷேப்பும் வரலையேன்னு ரவுண்ட் ஷேப்பை போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஏமா நல்லா இருக்கா? வாய் என்ன பிஸ்கட் சாப்பிட்டியா? க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்டியா? வாயை தொடங்க. சூப்பர், நல்லா தொடங்க. இங்கேடா இந்தா தொடங்க. நம்ம ட்ரெஸ்ஸில் துடைக்கலாமா? ஒரு வழியா கேசரி செஞ்சாச்சுங்க. நானே நல்லா இருக்கான்னு தெரியல. பார்த்தீங்களா எங்கள் சின்ன பாப்பா அப்படியே எடுத்து. என்னம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. செஞ்ச வீட்டில் இருந்தாலே ஒன்று கீழே கூட ஒரு தட்டை எடுத்துருவோம். தட்டில் தானே வச்சு சாப்பிடுவீங்க. எவ்வளோ அதுக்குள்ளே அர்ஜென்ட். என்ன பண்ணுற? எங்களுக்கெல்லாம் லீவு முடிய போகுதுங்க. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு அதித்தி பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணாங்க. ஓகே வெயிட் பண்ணு. அதித்தி பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் ஒரு 4 மணியாட்டம் இருக்கும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு ரீஓப்பன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. அவங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா மதியம் முடிக்கிறது ஆஃப் டே தாங்க, ஒரு 1 வீக்குக்கு இருக்கும், பழகணும்ல பிள்ளைங்க. அப்படிங்கிறதுனால 1 வீக் மட்டும் ஸ்கூலுக்கு வந்து பேர் ட்ரெஸ் கொடுத்துட சொன்னாங்க. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்க சொன்னாங்க. வேறு எதுவும் கொடுக்க சொல்லலை. இது மட்டும்தான் அதித்திக்கு சொன்னாங்க. இன்னும் நித்திக்கு வந்து இன்னும் என்னன்னே தெரியல, என்னைக்கு ஓப்பன் அப்படின்ட்டு தெரியல. ஒருவேளை நித்திக்கு அப்போ தானா இல்லை முன்னாடியே ஓப்பன் ஆகிடுமா ஸ்கூல் அப்படின்ட்டு இன்னும் சொல்லலை, இன்ஃபார்ம் பண்ணலை. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 2 பேர்த்துக்குமே போய் பேக் வாங்கணும். அடுத்து நித்தி பாப்பாவுக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்கோம். அதித்திக்கு இந்தமாரி தான் யூனிஃபார்மே போய் வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து டேம் ஃபீஸ் வந்து டேம் வந்து கட்டணும். இன்னும் கட்டலை. அதனால் கட்டிட்டு தான் நம்ம டேம் ஃபீஸ் கட்டினா தான் நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் தருவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணணும். எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே பண்ணணும். பட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மாமா வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காருங்க, ஒரு கல்யாணம். அதனால் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவார். அதனால் வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் 3 பேரும் அப்படியே சும்மா என் பிள்ளை வந்து கேசரி செய்யுமா அப்படின்னு ஒரே ராவடி. அதனால் சரி ஓகே செஞ்சிட்டேன். 2 பேர் காய வச்சு அதை கீத்து போடலான்னு பார்த்து நானும் இங்கே ஃபேன் கடியில் வந்து வச்சேன். ஆக மொத்தம் என் 2 பிள்ளைங்களையுமே கீத்து போடுறதுக்குள்ளேயே 2 பேருமே எடுத்து சாப்பிட்டுக்காங்க. இது கீத்து போடாதல் அப்படியே எடுத்து அப்படியே சொன்னேன், ஏதாவது பவுலில் போட்டு தரேன்ட்டு. ஆனால் கீத்து போடுங்கம்மா, எடுத்து கேக்காட்டம் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. ஆனால் கீத்து வருமானு தெரியல. பட் அதுக்குள்ளேயே என் பிள்ளைங்க எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுருக்காங்க. கீத்து போடுங்கன்னு எடுத்து சாப்பிட்டுக்க, அப்புறம் எதுக்கு கீத்து போட சொல்லிட்டு இருக்கடா? இப்படி நவுத்தி அப்படியே வச்சுக்கிற. அதித்தி எப்படிடா இருக்கு? முந்திரிடா, சாப்பிட்டு பாரு. முந்திரி கேர்ள் கொஞ்சம் இதாகட்டும்டா. வெயிட் சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு மீதியை வந்து அப்படியே வச்சுக்கணும். சூப்பராக இருக்கா? தேங்க்யூடா. நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு சில பல நெய்யெல்லாம் தீந்துருச்சுங்க. உண்மையாலுமே நெய்யே இல்லை. இதுமாரி தான் வாங்கணும். ஏன்னா மளிகை ஜாமான் வாங்குறப்ப தான் எல்லாம் வாங்க முடியும். அதனால் இன்னும் வாங்கலை. அதனால் பாப்பாவை விட்டு ஒரு 10 ரூபா நெய் பாக்கெட்டு இது மாதிரி சர்க்கரைலாம் இருக்குது.
அதனால் ரவை அந்த முந்திரி நாங்கள் திராட்சை சேர்த்துக்கவே மாட்டோம். ஏன்னா நானும் சாப்பிட மாட்டேன், பாப்பாவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் முந்திரி இது மட்டும் தானே எங்களுக்கு தானே என்ன அப்படின்ட்டு தெரிஞ்ச மாதிரி நானும் ஒரு டிஷ்ஷுன்ட்டு ஒன்று செஞ்சுட்டேன். பாப்பாங்க நல்லா இருக்கு சாப்பிட்டுருக்காங்க. புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா? இனிப்பாக இருக்குன்னு சொல்ல தெரியல, புளிப்பாக இருக்குங்களா. அதே மாதிரி தான் குளிருது அப்படின்னம்னா நம்மளுக்கு அம்மா குளிருதும்மா, என் பிள்ளை வந்து அம்மா வேக்குதுமா அம்மா வேக்குதுமான்ட்டு குளிர சொல்லுவாள். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னும் தெளிவாக தெரியல அவங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி மம்மி இப்போ